எங்க மாமாக்கு வால் போஸ்டர் டிஜிட்டல் பேனர்ல வச்சாங்க. த்ரிஷாவுடன் இணைந்து நடித்த நாயகனே. So my name is Raman. So I recently decided to change my car. So after a lot of research, I bought Tesla. Loan la da. So some of my friends also owning Tesla, so we decided to have a meetup. So the topic of discussion was, why did you buy Tesla? So என்னோட ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் சுரேஷ் I love Elon Musk. Whatever he sells, I buy. ஏதோ மார்ஸ் போகிறதுக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ண மாதிரியே பேசுவான். அடுத்த செகண்டு ரமேஷ் வந்து hey, you know, I just like the name of it. சின்ன வயசில் எனக்கு பிடிச்சது லைலா, அப்புறம் ஷக்கீலா, இப்போ டெஸ்லா. பரதேசி கார் வாங்குறதுக்கு ரீசன்ஸ்னா அவன் காதல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அடுத்த தேர்ட் வந்து ராஜதுரை. அவன்கிட்ட கேட்டான், மச்சான் why did you buy Tesla? ஒன்னவன் இட்ஸ் a fully electric vehicle. It reduces carbon footprint அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நானும் ராஜதுரை ஒன்னா திருநெல்வேலியில் காலேஜ் படிச்சவங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு பைக்கில் வருவான் ராஜ் டூட்னு தெரியல அப்படின்னா யூடியூப்ல போய் ராசு குட்டின்னு ஒரு படம் டைப் பண்ணுங்க. அதில் நம்ம பாக்யராஜ் கொடை வச்சு ஒரு பைக்கில் வருவார், அதான் ராஜ் டூட். ஸோ அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிக்கர்லேயே 4 பேர் ஏறி நிற்கணும். பெட்ரோல் விலை அதிகமாச்சுன்னு டீசலையும் கெரோசினையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவான். ஓசோன்ல பாதி ஓட்டை இவன் விட்ட புகையில. தக்காளி இப்போ யூஎஸ்க்கு வந்தோடனே கார்பன் ஃபுட் பிரிண்டான் மை ஃபுட்டு. So speaking about Tirunelveli, how many of you know Tirunelveli? Right? So what's famous there? அல்வா. அண்ணா எப்படி தெரிக்கிறாரா? அமைதிப்படை அல்வா இல்ல, இருட்டு கடை அல்வா. So Tirunelveli, I am from a place called பாளையங்கோட்டை. Anybody knows பாளையங்கோட்டை? What's famous there? ஜெயில். அங்கதான் நான் பிறந்தேன். I mean அதுக்கு பக்கத்துல. Right? So if you don't know about Tirunelveli or பாளையங்கோட்டை, you have two options. Either இன்னைக்கு நைட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி நேராக ஊருக்கு போயிருங்க. அப்படி இல்லைன்னா சீப்பர் ஆப்ஷன், கோ அண்ட் வாட்ச் சாமி மூவி. ஏன்னா டேரக்டர் ஹரி வந்து எங்கள் ஊரோட சந்து பொந்தெல்லாம் டாட்டோ சும்மா விட்டு திருப்பி அடிச்சிருப்பா. அப்படி எங்கள் ஊரை காரில் சுற்றி பார்க்கனால 7 நாள் ஆகும். இவர் 7 நிமிஷத்தில் அப்படி கேமரா வச்சு சர்ன்னு அடிச்சு முடிச்சிருவாரு. ஸோ இன்ஃபேக்ட் எங்கள் ஃபேமிலியில் 3/4 பேர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவரோட ஒவ்வொரு சீனுக்கு 250 பேர் தேவை. எங்கள் ஊர்லேயே அவ்வளோ பேர் கிடையாது, அவ்வளோ வச்சு நடிக்க வச்சுட்டாங்க. ஸோ என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சாமி பார்க்கும்போது இந்த சீன் பாருங்கள். ஸோ த்ரிஷா வந்து அந்த புளியமரத்து அடி பஸ் ஸ்டாப்பில் வந்து விக்ரம்கா வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி மளிகை கடையில் ஜாமாங்கிறது எங்கள் மாமா. என்ன சிரிக்கிறீங்க? எங்கள் மாமாக்கு வால் போஸ்டர் டிஜிட்டல் பேனர்ல வச்சாங்க, த்ரிஷாவுடன் இணைந்து நடித்த நாயகனே. சரி, இன்ஃபேக்ட் எங்கள் மாமாவுக்கு என்னோட 5 வயசு கம்மி தான். புரியுது? அப்புறம் ஏன்டா அவனை போய் மாமான்னு கூப்பிடுறாருன்னு. அத்தையோட புருஷன் வயசுல சின்னவனா இருந்தாலும் அவனை மாமான்னு கூப்பிடுறதா முறை அப்படின்னு நான் சொல்லல, ஹரி சொல்லியிருக்காரு. ரைட்? ஸோ எங்கள் ஃபேமிலிக்கும் இந்த சாமி மூவிக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் உண்டு. ஏன்னா சாமியில் வந்து சியா போலீஸு, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் நைனா போலீஸு. சாமியில் வந்து விக்ரம் வந்து நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு உங்களெல்லாம் திட்டுவார். எங்கள் அப்பா வந்து போலீஸ்காரன் புள்ள பொறுக்கின்னு என்ன திட்டுவார். ரைட்? ஸோ பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹரி மேலே காண்டா இருக்கான்னு தெரியல, பட் என் ஹேர் மேலே அவருக்கு பயங்கரமான காண்டு. ஏன்னா பொதுவாக ஒரு அப்பா வந்து ஒரு பையனை எதுக்கெலாம் சார் திட்டுவார்? ஒழுங்காக படிக்கலனா, தண்ணி தம்மு அடிச்சுட்டு இருந்தா, இல்லை தருதல் மாதிரி ஊரை சுத்தான். எங்கள் அப்பாவுக்கு தலைமுடியை ஏற்றி சீவனா பிடிக்காது சார், திட்டுவார் என்ன. ஏன்னா அவரோட ஃபிலாசபி என்னன்னா, ஒருத்தனோட முடியே பணியலைன்னா அவன் மனசும் பணியாதான். பட் அது உண்மையான ஃபிலாசபி கிடையாது. எனக்கு தெரியும் என்ன ரீசன். ஏன்னா சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து பயங்கரமான சிவாஜி கணேசன் ஃபேனு. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக அந்த கேர்லி ஹேர்லாம் வச்சுட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டு இருப்பார் ஹேர் ஸ்டைலில். எங்கள் அப்பா போலீஸில் சேர்த்த உடனே ட்ரைனிங்னு கூட்டு போயிட்டு தலையில் ஒரு சட்டியை கவுத்தி ஃபுல்லாக வெட்டி விட்டாங்க. ஸோ தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி ஆகலான்னு போனவரை சேது விக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஸோ அந்த காண்டில் மனுஷன் வந்து நம்மளை வந்து தலைமுடியை பார்த்தாலே இது பண்ண மாட்டார், பிடிக்காது அவருக்கு. ஸோ இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து டேய் நீ திருநெல்வேலி கிடையாது, ஆனால் திருநெல்வேலி தான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீ அந்த பாஷையே பேச மாட்டாடா அப்படிம்பாங்க. டே நான் திருநெல்வேலி தான்டா. ஏன்னா இவனுங்களாம் வந்து சினிமா பார்த்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. இந்த நெல்லை சிவா இமான் நினச்சி இந்த கேரக்டர்லாம் பார்த்து தப்பிக்கா பார்க்குற சோமா இருக்கியா இப்படிலாம் குதிச்சு பேசினா திருநெல்வேலிக்காரா அப்படின்னு நினச்சிடறாங்க. பட் நான் இல்லைடா, நானும் எங்கள் அப்பா நார்மலாக தான் பேசுவோம் அப்படின்றேன். பட் இவங்களோட விசுவலைசேஷனில், இவங்களோட இமேஜினேஷனில் நானும் எங்கள் அப்பா ஃபோன் பேசியிருந்தா எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்க்கலாமா? எங்கள் அப்பா எனக்கு பேசினார்னா,
இல்லை ராமு ஜோமா இருக்கியா? இல்லை பொஞ்சாதி பிள்ளைலாம் நல்லா இருக்குல்ல? இல்லை அங்கே எதுவும் டேவிட் 19 எவனோ ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கானம்லா? இல்லை பார்த்து சூதாமல் இருந்துக்கண்ணா. பொஞ்சாதி பிள்ளைல ஒழுங்கா பார்த்துக்கப்பா. அங்கே இருந்து கஷ்டப்பட்டு இடக்கே கார் பிளஸ்டர் பிடிச்சி ஊருக்கு வந்துட வேண்டியதானே. இல்லை இந்த சீனாக்காரெல்லாம் செய்வன வச்சிருக்கானா? களக்காடு ஜோசியக்காரன் சொன்னாம்ல. அவன்கிட்ட சொல்லிவிடு. அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காக்காரன்லாம் அவன் பிரச்சனை பண்ணலாம். தக்காளி திருநெல்வேலிக்காரன்ட்ட பிரச்சனை பண்ணான்னு சொல்லிவிடல. இல்லை வெட்டு ஒன்று துண்டுன்றான் வச்சுட்டுமா. என்ன போகிறோம், நான் தென்காசி வர ஜோலியாக போகிறேன், பிறகு வச்சுட்டுமா. இப்படி தான் நினைக்கிறாங்க. பட் நானும் எங்கள் அப்போ நார்மலாக தான் பேசுவோம். ரைட். ஸோ ஆனால் திருநெல்வேலினாலே ஒரு மேஜிக் உண்டு. திருநெல்வேலிக்காரன்னு சொன்னால் ஒரு கெத்தாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவர் திருநெல்வேலிக்காரப்பா பார்த்து பேசப்பா அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. நமக்கு அப்படி கெத்தாக ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் நாட் எனிமோர். நாட் ஆஃப்டர் ஐ காட் மேரிட். Because my wife is from Mannargudi. That's my time, guys. You have this lovely audience. Thank you.